மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை 9வது பாத நட்சத்திரக்காரங்க. ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. மேச ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சா வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்கள் கூட்டிட்டு போறவங்க பக்கம் சார்பாக பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் அவங்களுக்கு உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால் மேசராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க. பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் மேச ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கீங்க. உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க மேசராசிக்காரங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம், புதுசாக ஒரு சில பிரச்சனை கஷ்டங்களும் தானாக உங்களை வந்து தேடி வந்து இருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்ட அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமாக போயிடுச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு, உங்களை அவமானப்படுத்துவதற்கு இவங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணி இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமோ கெடுதலோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு மேசராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க. மேசராசிக்காரங்களுக்கு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டத்தையும் வந்துகிட்டு தான் இருக்கு. இது நாள் வரைக்கும் நடந்து கெட்ட விஷயம் எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விராய சனி தாக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சு மார்ச் மாத சனி பெயர்ச்சி பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனியானது தொடங்கி நடந்துக்கிட்டு இருந்தது. மேச ராசி தாக்கம் அப்படின்னா மேச ராசிக்காரங்களை மிகப்பெரிய கஷ்டமும் துன்பமும் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஒரு 4-5 மாதங்களாக உங்கள் வாழ்க்கையில் பெரும்பாலும் கஷ்டம் மட்டுமே இருந்திருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாமல் முதலாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுக்கிர பயிற்சி என்ன சாமி
அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சுக்கிர பெயர்ச்சியோட பலன் பார்த்தீங்கன்னா பொது பலன் பார்ப்பது. ஏன்னா அதிபதி கொண்டது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிகளுடைய துல ராசி தான் இருந்தாலும் கூட அந்த 2 ராசியை விட மற்ற ராசிக்காரங்களுக்கு கூடுதல் பலன் அப்படிங்கிறது விரைவில் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர பயிற்சியானது மேச ராசிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்ன சாமி, சனியுடைய லக்கண பயிற்சி அப்படின்னா ஒன்று புரியலை அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தா மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் வந்து கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போயிருக்காரு. இன்னும் திரும்பி கும்ப ராசிக்கு வரலை. இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் மேச ராசிக்கு முழுவதுமாக ப்ளஸ்ஸாக செயல்பட்ட போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா 7.5 சனி மூலமாக கெடுதல் மட்டும் பண்ண சனி இனி வரக்கூடிய நாட்களில் பொறுத்த வரைக்கும் இன்னும் 4-5 மாதம் நீங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் மாற்ற விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்காத உயர எல்லாம் போகிறீங்க. இந்த செப்டம்பர் முடிவுக்குள்ளே வர இருக்கிற கிரகண மாற்றம் மூலமாக குரு பெயர்ச்சியுடைய பலன் வந்து முழுவதுமாக கிடைக்க போகுது. ஏன்னா பெயர்ச்சியுடைய பலன் வந்து மேச ராசிக்கு மட்டும்தான் முழுமையாக கிடைக்காம இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இப்போ கிடைக்க போகுது. பொருளாதாரம் நீங்கள் நினைத்து பார்க்காத அளவிற்கு ஒரு விரைவில் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது. கடந்த காலத்தில் நல்ல ஒரு வேலை கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைத்த வேலை கிடைத்த சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு வேலை குடும்ப கஷ்டம் வேறு வழி இல்லாமல் அதை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. 1 டிகிரி 2 டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஒரு கஷ்டமான வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். வேலை சம்பந்தமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப், ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாம் முடிஞ்சு அந்த வாய்தாக்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. அது உங்களுக்கு நிறைவு பெறுமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நாட்களாக உங்களுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு எல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரப்போகுது. சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாம் தானாக உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நிறைய நபர்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை தொல்லை கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமாக இருக்காது. கடந்த காலத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் கிடைத்திருக்காது. உங்களுக்கு அப்புறம் வேலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சலுகைகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைத்திருக்கும். உங்களுக்கு அப்புறம் வேலை செய்ய வந்தவங்களுக்கெல்லாம் நிறைய உயர்வுகள், நிறைய முன்னேற்றங்கள் கிடைத்திருக்கும். ஒரு நல்ல கௌரவமாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்போ வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னி வரைக்கும் இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு, இனி உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போகிறீங்க. இனி நினைத்தது எல்லாம் நடக்கும். தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாகும். எல்லாத்திலையும் முன்னேற்றம் உண்டாகும். வர வேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும். உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள், நீங்கள் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய
தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலத்தில் மேசராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனை சிக்கலும் பெரும்பாலுமாக சந்திச்சிருப்பீங்க. இதனால் குறிப்பாக பெண்கள் ஏதாவது ஒரு வகையில் ஈஸியாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருக்கும். ஆனால் ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா மேச ராசிக்காரங்க நம்மளுக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. வயசு 30, 35, 38 வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் நிறைய துன்பத்தை அனுபவிச்சு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கொடுத்து வாங்குற நிறைய நபர்கள் இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. வாழ்க்கை துணை இழந்த மேச ராசி ஆண்களை பெண்களை அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க, இல்லை ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்கன்னு அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லை. 2வது திருமணம் அப்படிங்கிறது யோசிக்காமல் இருக்காதீங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில், இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய மேசராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 8 வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி இருக்கீங்க. உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகி இந்த வருடம் மூலம் எதிர்பார்த்த மாதிரி அனைத்து விதமான உடல் சார்ந்த பிரச்சனை முழுவதுமாக உங்களுக்கு குணமாகும், நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 26 அடியெடுத்து வைக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை சந்திச்சிருக்கக்கூடிய ராசி அது மேச ராசி தாங்க. அது டைமில் விராய சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னின்று திருமணம் செய்து வைப்பாங்க. அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் மரியாதை படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. மேச ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ வேலை, தனியார் வேலை, கூலி வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கான உயர்வு. இதன் மூலம் கடந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இந்த 2025 முடிஞ்சு 26 அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்க போகிறீங்க. வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் உங்களுக்கு நிறைய சிக்கல் பிரச்சனை வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தவறான நபர்கள் என்று தெரிய வரும் பட்சத்தில் அந்த ஒரு நபர் யாராக இருந்தாலும் சரி, ஒரு க்ளோஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள விட்டு விலகி கொள்வது நல்லது. நண்பர்கள், மேச ராசிக்கு எல்லாம் இனி நடக்கக்கூடிய எல்லாமே நல்லதாகவே நடக்கும்.